அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த TANCET ஷீட்டா 2025க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதில் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை பற்றின ஒரு விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த TANCET அப்படின்னா என்னது? தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இது எதுக்குன்னா MBA MCA இதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கிறது, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இருக்குது. அது இல்லாமல் என்ஜினியரிங் காலேஜஸில் MBA MCA இருக்குது, அங்கேயும் பண்ணலாம். ப்ளஸ் இந்த சீட்டா அப்படிங்கிறது காமன் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன்ஸ் அப்படின்றது, அதுவும் பிஜி. இது எல்லாமே பிஜி ப்ரோக்ராமுக்கு. இது கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. இந்த மாஸ்டர் ப்ரோக்ராம், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸுக்கு இந்த எக்ஸாம் எழுதணும். இது யார் நடத்துகிறா அப்படிங்கிறதே சந்தேகம் நிறைய கேட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்துகிறாங்க இந்த எக்ஸாமு. என்றைக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் 21/2/2025, அதாவது February 21 லாஸ்ட் டேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஷெட்யூலெல்லாம் நீங்கள் இதில் கீழே பார்த்துக்கலாம். இந்த மெனு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மெனுவும் பார்த்திங்கன்னா ஹோமில் என்ன இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது இந்த சீட்டை TANCET அந்த நோட்டிஃபிகேஷன், அதுதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதில் தான் முக்கியமான டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் என்ன இருக்குது, எக்ஸாம் ஃபீஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் எப்படி இருக்கும், சிலபஸ் எல்லாம் எப்படி எந்த மாதிரி கவர் ஆகும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. பார்த்துக்கலாம். எக்ஸாம் ஃபீஸு அதை நீங்கள் அடுத்த மெனுவில் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிங்க. எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம். இந்த TANCET எழுதுறதுக்கு ப்ளஸ் சீட்டா எழுதுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டிகிரி எலிஜிபிலிட்டி, அப்புறம் கோர்ஸ் வைஸ் எலிஜிபிலிட்டி, ME MTech MARC இதெல்லாம் வந்து கோர்ஸ் வைஸ். இப்போ ME படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா BE கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதே போல் டிகிரி, மற்ற டிகிரி பார்த்து MBA பண்ணணும்னா நீங்கள் BBA, அந்த மாதிரி. இதுதான் வந்து முக்கியமான எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி எக்ஸாம் நடக்கணும், அந்த சிலபஸ் கொடுத்துருக்கு பாருங்களேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கோர்ஸும் MCAக்கு என்ன சிலபஸ்ஸு, MBAக்கு என்ன, ME MTech இந்த கோர்ஸஸுக்குலாம் என்ன இப்படிங்கிற விஷயம். அப்புறம் சாம்பிள், முக்கியமான விஷயம் என்ன ஒன்றுன்னா, சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் 2024 எப்படி இருந்துச்சு எக்ஸாமு, அதனுடைய கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா MSc to MTech அந்த மாதிரி கொடுத்துருக்கு. நான் இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து ஜஸ்ட்டு ஒரு MBAவுக்கு பார்ப்போம் 2024 எப்படி இருந்தது அப்படின்றத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். இது டைம் ஆகும் நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, கொஸ்டின்லாம் எப்படி இருக்குது, பேட்டர்ன் எப்படி இருக்குது. இது ரொம்ப முக்கியம், அந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். அதே போல் என்ன சிலபஸ், எதை படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு பாருங்கள். இந்த மாதிரி இந்த TANCET எக்ஸாமில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வேறு தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நிச்சயம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலாம். இது ஒரு முக்கியமான தகவலாக, இது எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகம் வைக்கிற மாதிரி, அதாவது ரிமைண்டர் வீடியோ மாதிரி நினச்சிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல்.